ஹாய் சிஸ்டர், பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சிடும். கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். 2 நிமிஷத்துலேயே இது மாதிரி நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். உடச்சக்கல்ல சேர்த்து 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூரி பக்கத்துலேயே போட்டு எடுத்துக்கலாம். நல்லா புஸ் புஸ்னு வந்திருக்கு. நல்லா பூரி சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பூரி மசாலா ரெடி.